ஹலோ ஷெரஸ், இந்த வீடியோவில் வேர்டெக்ஸ் இண்டிகேட்டரை நான் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ண போகிறேன். ப்ளஸ் அதோட SMA 20 நான் ஆட் பண்ணி ட்ரேட் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ 2 கன்ஃபர்மேஷன் வச்சு ஹை லெவல் அக்யூரஸியில் நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாம். அது எப்படின்றத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இண்டிகேட்டர் செக்ஷனில் வேர்டெக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த ஆப்ஷன் தான் வேர்டெக்ஸ். இந்த வேர்டெக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வேர்டெக்ஸை கிளிக் பண்ணி வச்சுட்டு நீங்கள் இதில் செட்டிங்ஸ் மாற்றணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் 14 தான் இருக்கும். அந்த 14 நீங்கள் டிஃபால்ட் செட்டிங்காக வச்சுக்கோங்க. வேறு எந்த சேஞ்சும் நீங்கள் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் SMA ஆட் பண்ணிக்கோங்க. எப்போதும் ஆட் பண்ணுற மாதிரி தான் SMA ஆட் பண்ணிட்டு SMA 20 நீங்கள் கலர் எது வேணாலும் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இதில் க்ரீன் அண்ட் ரெட் லைன் இருக்குது. நீங்கள் வந்து க்ரீன் லைன் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஓகே, க்ரீன் லைன் வந்து எதை சேஞ்ச் பண்ணால் VI ப்ளஸ்ன்னு இருக்குல்ல, இதை க்ரீனாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. VI மைனஸை ரெட்லேயே இருக்கட்டும். ஓகேவா? இப்போது க்ரீன் லைனை ஃபஸ்ட்டு நம்ம வாட்ச் பண்ணணும். க்ரீன் லைன் ப்ளஸ் SMA இது ரெண்டையுமே ஃபஸ்ட் நம்ம வாட்ச் பண்ணணும். இந்த க்ரீன் லைனை பாருங்களேன், எப்போல்லாம் மார்க்கெட் வந்து கரெக்டாக அந்த ரெட் லைனை கட் பண்ணி மேலே போகணும், கீழே வந்துட்டு ரெட் லைனை கட் பண்ணி மேலே போகணும். அந்த டைமில் SMA லைனை கட் பண்ணி க்ரீன் கலர் கேண்டில் மேலே போனால் நெக்ஸ்ட் கேண்டில் நீங்கள் அப்ட்ரேட் எடுக்கலாம், உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அதே மாதிரி தான் க்ரீன் லைன் கட் பண்ணி கீழே வரணும். ஸோ க்ரீன் லைன் கட் பண்ணி ரெட் லைன் கட் பண்ணி கீழே வரணும். ஹிட் பண்ணுங்க. ஓகே, இது க்ரீன் லைன் தான். க்ரீன் லைன் கட் பண்ணி ரெட் லைனுக்கு கீழே வரணும். அந்த டைமில் SMAவை ரெட் கலர் கேண்டில் கட் பண்ணி கீழே வரணும். அப்போது நம்ம இந்த இடத்துல ட்ரேட் ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு சக்ஸஸ் ஆகும். சரிங்களா? அண்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அண்ட் இந்த இடத்துல பாருங்களேன், இந்த இடத்துல கட் பண்ணி மேலே போயிருக்கா, அப்போ இந்த டைமில் நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். கட் பண்ணி கீழே வந்திருக்கா, இந்த டைமில் நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். பட் எந்த டைமில் என்ட்ரி எடுக்கக்கூடாது அப்படின்னா ஒரு சில டைம் கட் பண்ணாமே வந்து மார்க்கெட் வந்து உங்களுக்கு மூவ் ஆகும். ஸோ இந்த இடம் பார்த்தீங்களா, உங்களுக்கு மார்க்கெட் கட் பண்ணவே இல்லை. ஆக்சுவலாக இங்கே ரெட் கலர் வந்து டச்சும் பண்ணியிருக்கு, பட் டச் பண்ணாது வந்து இன்வாலிட். ஒரு சில டைமில் பெரிய கேண்டில் வரும், அந்த டைமில் இது கட் பண்ணாமல் மேலே இருக்கும். அந்த மாதிரி டைமில் நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாது, அது வந்து இன்வாலிட். அண்ட் எப்போலாம் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்னா இந்த பிளேஸ் பாருங்கள், இந்த இடம் ப்ளஸ் இந்த லைன், இது எல்லாமே வந்து கொஞ்சம் பெரிய லெவலில் இருக்குதா, அப்போனா மூவ்மெண்ட் நல்லா இருக்குது, மார்க்கெட் நல்லா இருக்குது, நம்ம எடுக்கக்கூடிய என்ட்ரியுமே வந்து கிளியர் கட்டாக இருக்கும். இந்த மாதிரி மார்க்கெட் மூவ் ஆகும்போது நீங்கள் கிளியர் கட்டாக எடுக்கணும். ஃபஸ்ட்டு க்ரீன் லைன் தான் முக்கியம். க்ரீன் லைன் ரெட் லைனை கட் பண்ணி கீழே வந்துட்டா, க்ரீன் லைன் கீழே வந்துட்டா டவுன் ட்ரெண்டு, க்ரீன் லைன் மேலே போயிட்டா அப் ட்ரெண்டு. சரிங்களா? இப்படி தான் நீங்கள் 2 லைனுமே வந்து பார்க்கக்கூடாது. ஒரு லைனை பேஸாக வச்சுக்கணும், ஒரு லைனை இம்பார்ட்டண்ட்டாக வச்சுக்கணும். பேஸ் லைன் வந்து ரெட்டு தான் நமக்கு வந்து பேஸு, க்ரீன் தான் நமக்கு இம்பார்ட்டண்டான லைன். அப்போது க்ரீன் லைன் வந்து ரெட்டை கட் பண்ணி கீழே வந்தால் இங்கே நமக்கு 1ன்ற ஆப்ஷன் இருக்கும். இந்த 1 இங்கே இருக்குல்ல, இதுதான் வந்து சென்டர். ஸோ இந்த 1 தான் வந்து சென்டரு. இந்த சென்டர் லைனை கட் பண்ணணும். இதுதான் வந்து கரெக்டான சென்டர். இந்த சென்டரை கட் பண்ணி கீழே வருதா, இங்கே பாருங்கள் ரெட் கலர் கேண்டில், அதே டைமில் SMA கட் பண்ணி கீழே வருது. இந்த பிளேஸை பாருங்கள், கரெக்டாக கட் பண்ணி மேலே போகுதா, அதே மாதிரி இங்கே SMA கட் பண்ணி மேலே போகுது. நம்ம என்ட்ரி எடுப்போம், நமக்கு சக்ஸஸ் ஆகும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட் கேண்டில் என்ன மாதிரி மூவ்மெண்ட் இருக்குன்றதை பார்த்துருவோம். இங்கே ரெட் கலர் கேண்டில் க்ரீன் கலர் கேண்டில் வந்து SMA கட் பண்ணி மேலே போயிடுச்சு. பட் இந்த வேர்டெக்ஸோட லைன் வந்து க்ரீன் லைன் வந்து ரெட் லைனை இன்னும் கட் பண்ணி மேலே போகலை. ஒன்ஸ் அது எப்போ கிராஸ் பண்ணி போகுதோ ஐ திங்க் நெக்ஸ்ட் கேண்டிலில் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அந்த டைமில் நம்ம என்ட்ரி எடுக்கலாம்.
இன்னும் நம்ம வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணணும். ஒன்ஸ் நம்ம 30 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டா நமக்கு என்ட்ரி பாயிண்ட் கிடச்சிடும். இன்கேஸ் அதில் என்ட்ரி பாயிண்ட் கிடைக்கல அப்படின்னா நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது. வெயிட் பண்ணுங்கள். இந்த லைன் வந்து கிராஸ் ஆகுதுன்னு பார்த்துறோம். ஒன்ஸ் கிராஸ் ஆச்சு அப்படின்னா அப்டேட் எடுக்கலாம். ஓகே, சென்டர் லைனை தான் கிராஸ் பண்ணியிருக்கு லைட்டாக, பட் இன்னும் ரெட் லைனை கிராஸ் பண்ணல. ஸோ வேறு ஏதாவது நமக்கு ஆப்ஷன் கிடைக்குதான்னு பார்ப்போம். சூப்பர், ஜிபிபி என்செட்டி வந்து கரெக்டான ஒரு என்ட்ரி. ரெட்டை கட் பண்ணி க்ரீன் மேலே போகுது. எஸ்எம்ஏ வந்து ஆல்ரெடி க்ரீன் வந்து கட் ஆயிடுச்சு, மேலே தான் இருக்குது. ஸோ தட் இது வந்து க்ரீன் கேண்டிலாக நமக்கு வரும். ஓகே, ஏயுடிசி வந்து டவுன் கேண்டில் கொடுக்கலாம். ஓகே, 30 செகண்ட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. 1.5 மினிட்ஸ் ட்ரேட் விழுந்துடும். ஜிபிபி என்செட்டே நமக்கு பாசிட்டிவ் ஆயிடுச்சு ரிசல்ட். வெயிட் பண்ணலாம். இந்த கேண்டில் ஃபினிஷ் ஆனதும் டவுன் சைடு கொடுக்கலாம். கரெக்டாக இந்த லெவலில் இருக்குது பாருங்கள். கேண்டிலும் கரெக்டான லெவலில் இருக்குது. அண்ட் வேர்டெக்ஸும் பாருங்கள், சென்ட்ரல் லைனை கட் பண்ணி கீழே வர்றதுக்கு ரெடியாக இருக்குது க்ரீன் லைனு. அண்ட் மேலே அப்பர் ஸோ ஏயுடிசிஹெச்எஃப்பும் நமக்கு ரிசல்ட் பாசிட்டிவ் ஆயிடுச்சு. நம்ம இந்த என்ட்ரி கொடுத்துருந்தோம், நமக்கு இது வந்து இந்த என்ட்ரி கொடுத்துருந்தோம் இல்லையா? ஸோ இந்த என்ட்ரியே நமக்கு வந்து பாசிட்டிவ். பட் நம்ம லேட்டாக இது பண்ணியிருந்ததுனால எக்ஸ்ட்ரா 1 மினிட் டைமே எடுத்துக்கிச்சு. பட் ஓகே, நம்மளுடைய அனலைஸ் படி இது ரெட் கேண்டிலாக வந்துருச்சு. அண்ட் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்த ட்ரேடுமே வந்து ஃபஸ்ட்டு கரன்சியுமே நமக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சு, செகண்ட் கரன்சி நமக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சு. இப்போ தேர்ட் கரன்சியில் இப்போ ட்ரேட் ப்ளேஸ் பண்ணிகிட்ருக்கோம். எஸ்எம்ஏ லைனும் கட் பண்ணி கீழே தான் வருது ரெட் கலர் கேண்டிலும். அட் த சேம் டைம் க்ரீன் கேண்டிலுமே ரெட் கலர் கேண்டில் கட் பண்ணி கீழே தான் இருக்குது. மார்டிகல் ட்ரை பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ட்ரை பண்ணலாம். க்ரீன் லைன் கட் பண்ணி மேலே போகுது. எஸ்எம்ஏ லைனையும் க்ரீன் கேண்டில் கட் பண்ணி மேலே தான் இருக்குது. ஸோ தட் நான் ஆப் ட்ரேட் எடுத்துருக்கிறேன்.
மார்ட்டிங்கில் நமக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஸோ 4 கரன்சியில் நம்ம ட்ரேட் எடுத்தோம். அதில் 1 மட்டும் நெகட்டிவ் ஆகிடுச்சு. மிச்சம் பேலன்ஸ் இருக்க 3மே வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் கேண்டில் அப் ட்ரேட் எடுக்கலாம். ஸோ கரெக்டாக வருது. வேர்டெக்ஸோட லைன் ரெட் லைனை க்ராஸ் பண்ணி மேலே போகுது. நம்ம கேண்டிலுமே பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எம்ஏ கட் பண்ணி மேலே தான் இருக்குது. மேலே ஓப்பன் ஆகி மேலே க்ளோஸ் ஆகுது. ஸோ அப் ட்ரேட். சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஸோ வேர்டெக்ஸ் வந்து நான் ஹைலி ரிஸ்க் எடுத்து தான் நான் வந்து இப்போதைக்கு ட்ரேட் பண்ணேன். ஸோ மணி மேனேஜ்மெண்ட் நான் அந்தளவுக்கு வந்து ஃபாலோ பண்ணல. பட் இருந்தாலும் சக்ஸஸ் ரேஷியோங்கிறது ஒரு பர்ஃபெக்ட் லெவலில் இருக்குது. 5 என்ட்ரி, அதில் ஒரு என்ட்ரி மட்டும்தான் நமக்கு அன்சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. மிச்சம் இருக்க பேலன்ஸ் 4மே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அப்போ கிட்டத்தட்ட 80% அக்யூரசி. வேர்டெக்ஸ் வந்து 80% அக்யூரசியில் நமக்கு ட்ரேடிங் ஆப்ஷன் கொடுத்துருக்கு. சரிங்களா? ஸோ நீங்களும் இந்த டைம் அக்கௌண்ட்டில் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நான் விஐபி குரூப்பில் டெலகிராமில் ஃப்ரீயாகவே வந்து குவாடெக்ஸ் சிக்னல்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். குவாடெக்ஸோட லிங்க் நான் டெலகிராமில் பின் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணியிருக்க கமெண்ட் வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். மினிமம் டெபாசிட் பண்ணதுமே நீங்கள் நம்ம விஐபி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபர்தர் டீட்டெயில்ஸ்க்கு என்னை டெலகிராமில் கான்டெக்ட் பண்ணுங்கள்.